ஆதிதான் என் முறை பொண்ணு. ஏன் இப்பி மண்ட நீ எனக்கு முறை பொண்ணா? அதான் தேடி வந்து என்கிட்ட வம்பிழுத்து இருக்கா. நீ என் முறை பொண்ணுன்னு தெரிஞ்சோன்னே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமாடி? அது சொல்லதுதான் நீ இல்ல, ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரியே இருக்குது. ஏன் இப்பி மண்ட எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? என்னன்னே தெரியல, எனக்கு உன் மேல ஒரு பாசம் இருக்குது. ஒரு தேவதை வந்து விட்டால் என்னை தேடியே, வண்ண மாலைகள் சூட வந்தா தங்க தேரிலே. என்னண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமா, அந்த இப்பி மண்டல இப்பி மண்ட அது யாரு? அதான் எங்களை சுத்தினால. ஓ ஆதிராவா? அவளேதான். அவ எனக்கு முறை பொண்ணா. என்னண்ணே உளறிக்கிட்டு இருக்க? அவ எப்படி உனக்கு முறை பண்ண முடியா? தெரியல, அன்னைக்கு பாட்டு தான் சொன்னாங்க. அதான் ஐயாக்கு அவ்வளவு சந்தோஷமா? என்ன இருக்காதா? எப்படி முறை பொண்ணுன்னு நீ பாட்டிட்டு கேட்டுக்கலாம்ல. அவ எப்படி முறை பொண்ணா இருந்தா எனக்கு என்ன? அவ எனக்கு முறை பொண்ணு, அவ்வளவுதான். அண்ணே சுமதி வந்திருந்தா. ஆமாண்ணே வந்தே. இது என்ன கல்யாண வீடு மாதிரியே இருக்குது, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு நீங்க இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சத்தம் போட்டுட்டு போயிருக்கானே. நாளைக்கு காலையில 8 மணிக்கு உனக்கும் சுமதிக்கும் கல்யாணமா? நீ என்னன்னா ஆதிரா உன் முறை பொண்ணு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. என்னன்னே பண்ண போற? என்ன இங்க இருந்து கொஞ்ச நாள் மெட்ராஸ்ல போய் இருக்கியா? இங்க இருந்தா அவ ஏதாவது பண்ணி உன்னை தாலி கட்ட வச்சிருவானே. வேண்டாம், அதெல்லாம் அப்பாவை நீ விட்டுட்டுலாம் போக முடியாது. இல்லனே அப்பா வேணா நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சேச்சே, அவளுக்கு பயந்துலாம் ஒண்ணு போக வேண்டாம். அவ ராட்சசி மாதிரி நிக்கிறா, உன்னை அவமானப்படுத்தாம விட மாட்டா. நீ அவ காலத்தை தாலி கட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா உன்னை அசிங்கப்படுத்துவானே. நீ வேற ஊர் அறிய வேனை பிடிச்சு அவளவே பொண்ணை பார்த்துட்டு வந்துட்ட. இனி ஊருக்காரங்களும் அவளுக்கு சப்போர்ட்டா தானே பேசுவாங்க. ஆமால, நீ ஆதிரா வெறுப்பேற்றதுக்காக கூட்டிட்டு போன, அது என்ன ஆயிருக்கு பாத்தியா? எனக்கு மட்டும் நீ ஆதிரா விரும்ப தெரிஞ்சிருந்தா சத்தியமா இன்னைக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கவே வேண்டாம். அப்ப அவ என் மனசுல இருக்கானே எனக்கு தெரியாதுமா. இல்லாமலையான அவளை வெறுப்பேற்றதுக்காக நீ அப்படி பண்ணுன. என்ன நான் ஒரு ஐடியா தரட்டா? என்ன? பேசாம ஆதிரா கிட்ட போயிறேன். என்ன சொல்ற? உன்னை காப்பாத்ததுக்கு அவளால மட்டும் தான் முடியும். போ ஆதிரா கிட்ட போய் சொல்லு. சரி, எனக்கு அவளை பார்க்கணும் போலதான் இருந்தது. அண்ணா ஒரு போலீஸ்காரரு நம்ம வீட்டு முன்னாடியே நிக்கிறாரு, எதுக்குண்ணே? பாக்க என்ன மாதிரி சுருண்ட முடியாது பாரு, அவர் தானே? ஆமாண்ணே, நீ வளர்ந்தா எப்படி இருப்பியோ அப்படியே இருக்காரு. அவர் என்கிட்டயும் கொஞ்சம் மோதிக்கிட்டு தான் இருக்காரு. அவரு வேண்டானே, போலீஸ்காரங்கிட்ட பகைய வேண்டாம். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என்னன்னு கேக்குறேன். எதுக்கு நம்மளே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராது? உடே, நான் என்னன்னு கேக்குறேன். ஐயோ நீ போனே, இன்னைக்குதான் வந்து நிக்காரு, என்னன்னு தெரியல. நம்ம வீட்டையே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காருனே. நான் அப்பல கல்லு தண்ணி ஊத்த போனேன், என்ன அப்படி மேலே கீழே பாக்காருனே. என்கிட்டயும் கொஞ்சம் துரி துரி தான் கேள்வி கேட்காரு. ஊருக்குள்ள சொல்ற மாதிரி அவர் தான் ஆதிரா அப்பாவா இருப்பாரோ? என்னன்னு சொல்ற? இல்ல நம்ம ஒரு பயில இருக்கானுவல்ல, அவ்வளவுதான். கொஞ்சம் மாதிரி பேசினானுவ ஆதிராவை பத்தியும் அவன் அம்மையை பத்தி தப்பு தப்பா பேசினானுவ. அப்ப என் காதுக்கு வந்தது. என்னன்னு உளற? இங்க பாரு, இது மட்டும் ஆதிராவுக்கு தெரிஞ்சது உன் மூஞ்சில முழிக்க மாட்டா. நான் இருக்க அவட சொல்ல போறேன். எதையும் உளறிக்கிட்டு இருக்காத, ஊர்கார பையில 1000 பேசுவாங்க அதுக்காக. ஆத்தி நல்ல நேரம், நான் எதையும் உளரல. அப்ப அந்த போலீஸ்காரி எதுக்கு நம்மளே வேவ பாக்குறாரு? சரி நான் வேணா என்னன்னு கேக்குறேன், நீ ஆதிராவை பாரு. சுமதி இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவா. சரி. சுமதியை எப்படி சமாளிக்க? இந்த போலீஸ்கார எதுக்கு இன்னையே நோட்டமிட்டு அலைதாரு? ஒரே மர்மமா இருக்கியா? தேன்மொழி வா ஆதிரா, வா ஆதிரா. என்ன ஆதிரா? சாரி தேன்மொழி. எதுக்கு என்ன சாரி கேக்குற? நான் மாமா கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தேனே, அதான் காப்பாத்தவும் செஞ்சிட்டியே. சாரி தேன்மொழி. என்ன பேசுற? வா, நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? நிஜமாவா? நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். என்னை விட்டு பிரியவே மாட்டேல்ல? எப்போ உன்னை ஃப்ரெண்ட்ஸா நினைச்சேனா நீ உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன். அம்மா உனக்கு அமெரிக்கால எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லையா? யாருமே இல்ல. நீ கோடீஸ்வரி தானே, உன்னை சுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்களே. யாருமே இல்ல. சரி நான் உன்கிட்ட கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டியா? கேளு, நீ தான் என் ஃப்ரெண்ட் ஆயிட்டியே. உனக்கு அமெரிக்கால ஒரு டாடி இருக்காங்கன்னு சொன்னல, அதிரா உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக கேட்கல. என் ஃப்ரெண்ட் ஆயிட்ட, உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கேட்டேன். சச்சா, நீ கேட்டதுக்கெல்லாம் நான் கோபப்படல, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதான்.
நான் பிறந்தோடனே அம்மா என்னை கூட்டுக்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாங்களாம். அங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள தான் நான் டாடி டாடின்னு கூப்பிட்டேன். நான் டீனேஜர் இருக்கும்போது ஒரு 13-14 வயசு இருக்கும். அப்பதான் ஒரு வாட்டி இந்தியாவுக்கு வந்திருந்தேன். அப்போ இங்க ஸ்ட்ரீட்ல தான் விளையாட போனேன். ஒரு ஆண்டி சொன்னாங்க அது உன் டாடி இல்லைன்னு. ஆனா நான் அதை அம்மா கிட்ட காட்டிக்கவே இல்லை. அது தெரிஞ்சதுல இருந்தே எனக்கு அவர் அப்பாவை கூப்பிடக்கு தோணவே இல்லை. அவரும் என்கிட்ட பாசமா இருந்ததும் கிடையாது. ஒரு நாள் கூட அப்பான்னு போனா கூட என்கிட்ட அவ்வளவா பேசவே மாட்டாரு. மம்மியும் டாடியுமே அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. அவங்களுக்குள்ள எப்பவும் சண்டை தான். எனக்கு அமெரிக்காவே பிடிக்காது. இங்க வந்தாலும் என்கிட்ட யாருமே பேசுறதுக்கு இல்ல. இது வரைக்கும் வந்திருக்கேன், வெறும் பாட்டி மட்டும் தான் இருப்பாங்க. அதுவும் அம்மாவும் பாட்டியும் சண்டை தான் போடுவாங்க. மம்மி ரொம்ப சண்டை போடுவாங்க. அப்புறமா அமெரிக்காவுக்கு போயிடுவோம். அப்புறமா எனக்கு 18 வயசு இருக்கும் போது அம்மா தான் மாமா பத்தி என்கிட்ட சொன்னாங்க. அவனை தான் நீ கட்டிக்க போற அப்படின்னு. அப்புறமா நான் எனக்கு நானே ஆசை வளர்த்துக்கிட்டேன். தனிமையிலே இருந்தனால மாமா பத்தி ரொம்ப யோசிப்பேன். மாமா கல்யாணம் பண்ணி மாமா கூட சந்தோஷமா வாழணும்னு பல கனவுகள்லாம் கண்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுது. இல்ல ஆதிரா, கிஷோர் ஒன்னு ஒரு பொண்ணா தான் பாக்குறாரு. அதனாலதான் தெரியும் என் மாமா என்ன பொண்ணா தான் பாக்குறாருன்னு. என் மம்மிக்கு தான் அறிவே இல்ல. எதை எப்படி சொல்லி வளர்க்கணும்னு கூட எங்க மம்மிக்கு தெரியல. அது உன் தப்பு இல்ல. சரி, ஃபீல் பண்ணாத. நான் உனக்கு எல்லாமா இருக்கேன். நிஜமாவா? எப்ப நீ என் ஃப்ரெண்ட் ஆனியோ அப்பவே நீ வேற நான் வேற இல்ல. தேங்க்யூ கண்மொழி. உன் மனசுல இருக்க பாரோ கஷ்டம் எல்லாத்தையும் என் கூட ஷேர் பண்ணிக்க. நானும் எனக்கு தோன்றதை வந்து சொல்றேன். நான் உன்கிட்ட கேட்க நினைச்சேன், என் மாமா எப்படி நீ லவ் பண்ண? என் மாமா ஒரு சிடுமுஞ்சி, எந்த பொண்ணு யார் எடுத்து பார்க்க மாட்டாராமே, எப்படி ஒன்ன பார்த்தாரு? ஐயோ, மாமா பத்தி சொன்ன உனக்கு வெக்கம் வருது? எனக்கு இல்ல. காதலிக்கிற எல்லா பொண்ணுக்கும் வர வெக்கம் தானே. ஓ, காதலிச்சா வெக்கம் வருமா? ஆமா, நம்ம காதலனை பார்க்கும்போது நமக்கு வெக்கம் வரும். அப்படியா? அப்பா ஆதிரா எங்கயோ விழுந்திருக்க. இல்ல இல்ல தென்மொழி, உன் முகத்துல நான் வெக்கத்தை பார்த்தேன். சொல்லு, உன் மனசுல இருக்க அந்த கல்வ யாரு? இல்ல, இன்னும் முடிவு பண்ணல. ஆனா வெக்கப்படுறீங்க. அப்படியா? நான் வெக்கப்படுறேனா? சொல்லு உன் மனசுல இருக்கிறது நான் தானே சொல்லு. அப்ப கண்டிப்பா ஆதிரா மனசுல யாரோ இருக்காங்க. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா தென்மொழி? நான் இதே மாதிரி சந்தோஷமா இருந்ததே கிடையாது. அப்படியா? சரி, என்ன விடு. நீ மாமாவை எப்படி பார்த்த? நான் எங்க பார்த்தேன், சண்டை தான் போட்டேன். ஓ, உன் காதுல சண்டையில தான் ஆரம்பிச்சதா? போட்டா போடு. அப்படின்னா உன் காதுல சண்டையில தான் ஆரம்பிச்சிருக்கு. அது யாரு? இது போதா ஆதிரா, உன் மனசுல இருக்கதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, அது ஒண்ணு இல்ல, நீ சொல்லு. நான் என்ன பண்ணேன்? வம்பெழுத்த. பிடிச்சிருச்சு. வம்பெழுத்தாலே பிடிக்கல. பிடிக்கும். எல்லார்கிட்டயும் வம்பெழுக்க முடியாத. உண்மைதான்ல. சரி, நீ மாமா எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? ரொம்ப நாள் ஆகும். நான் படிக்கணும். அத்தையோட இன்ஸ்டியூட் எல்லாம் நான் பாத்துக்கணும். நான் படிச்சாதானே முடியும். காதல் நம்ம வாழ்க்கையில ஒரு பாதி பகுதி. அது எனக்கு நல்லபடியா அமைஞ்சிட்டு இனி கிஷோர் கூட வாழ்ந்துதான் அதை நிரூபிக்கணும்னு இல்லை. மனசளவு நாங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம். ஆனா கடமைகள் ஏகப்பட்டது இருக்குது. மீனாத்த இல்ல, அவங்க ஒரு புரட்சி பண்ண போயிருக்காங்க. உனக்கு தெரியுமா? நான் தேடுனேன், மீனாத்தை காணுமேனு. எங்க போயிருக்காங்க? உங்க அம்மா பத்தி இப்படி சொல்றேன்னு நினைக்காத. உண்மையிலே உங்க அம்மா ஒரு ராட்சசி. பெத்த பொண்ணு உன் மேலேயும் பாசம் இல்ல. அந்த அனாதை பிள்ளைங்க 3000 பிள்ளைங்க மேலேயும் உங்க அம்மாவுக்கு பாசம் இல்ல. அவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு தான் மீனாத்த போயிருக்காங்க. ரவுடிகளும் கொள்ள கூட்டமா நிறைச்சு வச்சிருக்காங்க உங்க அம்மா. அங்க தான் உசுர கூட பேசுபடுத்தாம மீனாத்த போயிருக்காங்க. பாட்டிக்கு பதிலா அவங்க தான் போயிருக்காங்க. நிச்சயமா வெற்றியோட திரும்பி வருவாங்கன்னு நாங்களாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். என்ன, அதுக்கு முன்னாடி அவங்க உசுருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. அத்தை, அது இலவசமா ஆரம்பிச்சதா உங்க அம்மா அதை பணத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க மம்மி தானே கட்டாயமா பண்ணுவாங்க. சரி, அமெரிக்கால இருக்கதா உங்க அப்பா இல்லைன்னு தெரிஞ்சுட்ட, உங்க அம்மா கிட்ட நீ கேட்க வேண்டியதானே? அது அவங்களா சொல்லணும். இவதான் உன் அப்பான்னு சொல்லணும். சொல்ல வைப்பேன். உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா நீ நொறுங்கி போயிருவ. உனக்கு உங்க அப்பா பார்க்கணும் போல இருக்குதா? ஆமா. இவகிட்ட உண்மை சொல்லிட்டா என்ன? ஐயோ வேண்டாம், அவசரப்பட்டு சொல்லி நான் மாட்டிடக்கூடாது. சரி தென்மொழி, நீ படி. பாவம், அப்பான்னு சொன்னா மனசெல்லாம் மாறி போச்சு. இந்த பொண்ணு ரொம்ப பாவம்.
வரியா? எங்க? பின்னாடி ரோடு இருக்கு, அங்க வரியா? மாட்டேன். என்ன காப்பாத்து, அதுக்கு தான் உன்னை தேடி வந்திருக்க. நான் உன்னை காப்பாத்தணுமா? ஏன்? அந்த சுமதி இல்ல சுமதி, நாளைக்கு கல்யாணம் வச்சிருக்காளா, நான் போகலன்னா என்ன கேவலப்படுத்திடுவாளா. ஐயோ, உனக்கு தான் அவளை ரொம்ப பிடிக்குமே. உள்ள போட்டுருவேன். நான் உன்னை காப்பாத்தணும்ல, நீ என்ன காப்பாத்து. அவதான் பேரழகியாச்சே, உன் மனசுக்கு பிடிச்சவ, உன் ஊர்லயே அழகானவ, கெட்டிக்க. எப்பிமண்ட போத தொலைப்போத தொலைச்சிரு வந்துச்சு, என்னை எப்படியாச்சும் காப்பாத்து. நான் எப்படிதான் காப்பாத்த முடியும்? நான் மட்டும் உன்னை கூட்டிட்டு ஓடணும்ல, நீ என்ன கூட்டிட்டு வாடு. தொலைச்சு வந்துருச்சு. அப்படி இல்ல, காப்பாத்து எங்கேயாவது கூட்டிட்டு போன்னு சொல்ல வந்த. சிரிக்க வச்ச இத நான் அழுதுட்டு இருக்கேன். சரி, பாட்டி ஒண்ணு சொன்னாங்க கேட்டியா? என்ன? நான் உனக்கு முறை பையனா. பையனா? என்ன விளையாடுறியா? ஓய், நான் ஒண்ணும் விளையாடல, பாட்டி தானே சொன்னாங்க. அன்னைக்கு பாட்டி சொன்னாங்களா கேட்டியா? பேர என்னன்னு சொன்னாங்க? வேற என்ன, நீயும் நானும் ஒண்ணு தானே. அப்ப நான் உனக்கு முறை பையன் தான், உனக்கு தெரியாது. சரி, இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா, தெரிஞ்ச பொண்ணுனாலே விட மாட்டேன், முறை பொண்ணு நாங்க விட்டுருவோம். பொண்ணு? சரி, என்ன காப்பாத்தவே மாட்டியா? சரி, காப்பாத்துறேன். பரவாயில்ல. தென்மொழி, அப்ப நாங்க என்ன உனக்கு தெரியுமா? ஊருக்கே தெரிஞ்சிருக்கோம். தென்மொழி, அத்தை கிஷோர் போய் சந்தன் ஃபோன் பண்ணாமா? டூட்டிக்கு போயிட்டாங்க அத்தை. எனக்கு ஃபோன் அடிச்சிருக்கா, நான் வெளியில போயிருக்கேன் பாத்துக்க, அதான் அடிக்கல. சரிம்மா, நீ படி. இந்த காலேஜுக்கு போகணும் தெரியும்ல, கோயம்புத்தூருக்கு போகணும். கஜேந்திர சார் வாரேன்னு இருக்காரு, அவர் உன்னை கூட்டிட்டு போவாருன்னு. சரிங்க அத்தை. கூட தினேசும் வருவான், அந்த ஃபார்ம் மேல நிறைச்சு கொடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க அத்தை. டேய் தரன், பாட்டி, வர வர சேட்டை அதிகமாயிட்டு. நீ செவுத்துல இருந்து கீழே விழுந்துறாதல, கீழே இறங்கி. நான் கவனிச்சேன், இவன் மேல எதுக்கு அத்தை இவ்ளோ பாசமா இருக்காங்க? தான் பேத்திக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. இதே வேற ஒருத்தனா விரட்டி அடிப்பாங்க, இவனை போய் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்ல மேல இருந்து கீழே விழுந்துறாத, கீழே இறங்குடா. அதெல்லாம் விழ மாட்டேன் பாட்டி, பழக்கம் தானே. சாப்பிட்டியாடா? இல்ல, தங்கச்சி சோறு பொங்கல. செம்போலி அக்கா சோறு பொங்கிட்டாவ, போய் சாப்பிட்டுட்டு போ. சரிங்க பாட்டி. அதெல்லாம் நீ சாப்பிட்டியாமா? இல்ல பாட்டி. போ, நீயே சேர்ந்து சாப்பிடு போ. சரிங்க பாட்டி. தென்மொழி நீயும் வாயே. நீ போ, நான் வாரேன். சீக்கிரம் வா, சேர்ந்து சாப்பிடலாம். நீ போ, நான் வாரேன். நீ போய் சாப்பிடுமா, செம்போலி அப்பமே கூட்டிட்டு இருந்தா. அத்தை. என்னம்மா? அவங்க கிட்ட ஒண்ணு கேட்டா கோபப்பட மாட்டீங்களே? என்னம்மா? இந்த தரன் ரொம்ப சேட்டை பண்ணுவான், அது ஊருக்கே தெரியும். ஏன் நம்ம வீட்டுல வந்து நிறைய சேட்டை பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்ல, அவன் ஆதிரா கிட்ட நெருங்கி பேசுறான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படின்னு ஏன் நீங்க ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்க? இனியும் தப்பான கண்ணோட்டத்துல பார்த்தா தப்பாதாமா தெரியும். அவன் வயசு அப்படி, நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப நான் பேசக்கூடாதுன்னு சொன்னா பேசாம இருப்பானா? சொன்னதுக்கு அப்புறம் தான் அதிகமா பேசணுங்கிற என்ன வரும். ஃப்ரீயா விட்டு பாரு, அவங்க ரெண்டு ஃப்ரெண்டா இருப்பாங்க. இப்ப நான் ஃப்ரீயா விட்ட போய் தான் எதுவுமே இல்லாம சாதாரணமா பேசிட்டு போறான். இதை நம்ம கண்டிஷன் பண்ணியிருந்தா மறைஞ்சு மறைஞ்சு பேசுவாங்க. அது எதுக்கு? அத்தை, அவன் மேல எதுக்கு உங்களுக்கு கோவமே வர மாட்டேங்குது? அவனை செல்ல பேரன் வர சொல்றீங்க, எப்படி? உனக்கும் சந்தேகம் வந்துட்டா? ஐயா அத்தை, சந்தேகத்துக்காக கேட்கலத்த. நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்கான், அதான். நம்ம வீட்டு பையன் தான். காதாம்பரி பண்ண பாவத்துக்கு நான் பரிகாரம் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த பிள்ளைங்களுக்கு நானும் அடைக்கலம் கொடுக்கலனா என் சந்ததியே சாபத்துல அழிஞ்சிரும். என்னத்த சொல்றீங்க? இவன் என் தங்கச்சி எனக்கு அனாதையா இருக்கிறதுக்கு காரணம் காதாம்பரி. அதான் பிள்ளை செஞ்ச பாவத்துக்கு நான் பரிகாரம் தேடிக்கிட்டு இருக்கேன். இவன் நம்ம ஏதாவது சொன்னா, ஐயோ அந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன். இவன் என்ன தப்பு பண்ணாலும் சரி அன்பா சொல்லி பார்ப்பேன், இல்லைன்னா விட்டுறேன் மாட்டேன். ஒரு நாள் இவனை நான் தண்டிக்கவே மாட்டேன். என் மக கொடுத்த தண்டனையே போதுமா இவனுக்கு? இதுக்கு மேலே இவனுக்கு தண்டனை கொடுக்க கூடாது. அப்படி என்னதான் பண்ணுனாங்க? இந்த உலகத்துல செய்யவே கூடாத பாவம், ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு செய்யக்கூடாத பாவம் காதாம்பரி வாய் கூசாம செஞ்சுட்டா. அவ செஞ்ச பாவம் அனாதையா வந்து நிக்குதுவேன். அதான் நான் வளர்த்தேன். நான் என்னதான் வளர்த்தாலும் இந்த பிள்ளைங்க இழந்ததுக்கு ஈடு கட்ட முடியுமா? இந்த பிள்ளைங்க இழந்த சந்தோஷத்தை நான் ஈடு கட்ட முடியுமா? ஐயோ, காதாம்பரி நிலைமையை நினைச்சாதான். ஆனா ஒண்ணு, காதாம்பரி இதோட நான் விட மாட்டேன், அவளை நான் விடவே மாட்டேன். என்கிட்ட சொல்லுங்க, தெரிஞ்சுக்கணும். சொல்றேன் கேளு. இவ அம்மா பேரு வானதி, பாவம் தங்கமான பொண்ணு. அதுக்கும் தாய் தப்பம் கிடையாது. அவளுக்கு எல்லாமே